விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தங்கலான். தங்கலான் அப்படின்னு தங்கத்துக்கு உரியவன் அப்படின்னு உள்ளது தங்கலான். அதாவது இதுல விக்ரம் சார் மிக சிறப்பான முறையில் நடிச்சிருக்கிறாரு. தன்னுடைய தோற்றங்களை மாற்றி போட்டு, அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நடந்ததாக இந்த கதை உருவாக்கப்பட்டது. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன்ஸ் மூலமாக ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இதுல விக்ரம், பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகனா போன்ற முக்கிய நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல டேனியல்னு ஒரு ஃபாரினர் நடிக்க வச்சிருக்காங்க. அவரும் மிக சிறப்பாக நடிச்சிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருப்பாரு. பாடல்கள் அனைத்தும் கேட்கும்படியாக நல்லா அமைச்சிருக்கிறாரு. ஆர் வசமும் மிக சிறப்பாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு சம்பவமா காட்டுறாங்க. ஒரு கிராமத்துல கீழ்ஜாதி மக்கள் ஒத்துமையா வாழக்கூடிய ஒரு இடம், ஒரு கிராமம். அது பக்கத்திலேயே கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த கிராமத்துல வாழறவர் தான் தங்கலான். அவருக்கு 3 பசங்க, மனைவியோட வாழறாரு. அடிக்கடி அவருக்குள்ள ஒரு கனவு வந்துருக்கு. என்ன கனவுனா, எங்கேயோ ஒரு இடத்துல தங்கம் நிறைய இருக்கிற மாதிரியும், அவருடைய கனவுல அவருடைய முப்பாட்டம் அதை கண்டுபிடிக்க போன மாதிரியும், அங்க இருக்கிற ஒரு பெண்ணை அவர் கத்தியால குத்த போக அவ வயிற்றுல பம்பு செட்ல தண்ணி அரைக்கிற மாதிரி ரத்தம் வருது. அந்த ஏரியா முழுக்க அந்த ரத்தம் வரும். அந்த இடமும் தங்கச்சோம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கனவுல அடிக்கடி வருது. அந்த கனவுல வர சம்பவங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கதையா சொல்லுவார். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவங்க ஆத்து பக்கத்துல போகும்போது அந்த தண்ணியில போடுற அந்த மண்ணை ஒரு ஜல்லடையில வாரி ஜலிக்கிறாரு. ஜலிக்க இவருக்கு மட்டும் கரெக்டா அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சு இருக்கிறாரு. இதை ஆங்கிலேயர்கள் பாக்குறாங்க. இந்த ஆத்துல அவ்வளவு தங்கம் இருக்குதா, இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாரு கண்ணுக்கு அது கிடைக்க மாட்டோம். ஏய், தங்கம் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், என்னால மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்க, தங்கம் ஒரு பகுதியில காட்டுக்குள்ள இருக்கு, பெரிய சுரங்கமா இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கலாங்கிட்ட நீ கூட வா, உனக்கு தேவையானதான் நாங்கள் செய்வோம், தங்கம் இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே, நான் வரேன் அப்படின்னு அவரு, ஒரு பையன், புதுசா கல்யாணமான ஒரு மாப்பிள்ளை, அப்புறம் பசுபதி. பசுபதி என்ன பண்றாருனாக்கா, அந்த சேரியில பிறந்தவர், நாம பெருமாளை வணங்கினா ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்லயே அந்த மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆளா காட்டுறாங்க. அவரும் இவங்களோட சேர்ந்து அந்த தங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரு. போற வழி முழுக்க காட்டு பகுதியா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. எங்க போனாலும் தங்க இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது. இவர் இந்த கனவுல வர விஷயத்த கதையை சொல்லும் போது ஒரு ஆனமலை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஆனமலை பக்கத்துல தான் தங்கம் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அது அந்த மலைங்கிறது யானை மாதிரியே உருவம் கொண்டு ஒரு பெரும் பாறை. இவங்க இந்த காட்டுக்குள்ள போக போக எந்த இடத்துலயுமே தங்கம் கிடைக்காம வருது. ஒரு இடத்துல பார்த்தா நிறைய தங்க கற்களா இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எடுக்க போனா அங்க இருக்கிற பாம்புங்கள்லாம் எல்லாரும் கொத்துது. கொத்துன உடனே அந்த பாம்புங்களை சாவடிக்கிறாங்க. அந்த கல்லை எடுத்து பார்த்தா தங்கம் கிடையாது, சாதாரண கல்லு தான் அப்படிங்கிறத விக்ரமன் சொல்றாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்களா, ஓ, இது தங்கம் கிடையாது, அப்ப தங்கம் இருக்கிற இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த ஆலை பாறை தெரியும். யானை மாதிரியே இருக்கு, ஒரு பெரிய பாறை. இங்க இருந்து பார்த்தா அந்த பையன் சொல்லுவான், அப்பா நீ கதையில சொல்லுவியே ஆனமலன், அதுதானே அது, அந்த பக்கம் போனா தங்கம் இருக்கல அப்படின்னு சொல்லணும். வெள்ளக்காரெல்லாம் சேர்ந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது விக்ரம் தான் சொல்லிட்டு, அந்த தங்கலாம் தான் சொல்லிட்டு அவங்க பாராட்டு தெரிவிச்சு, அவங்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொடுத்து, ஒரு குதிரையை கொடுத்து, நிறைய பொற்காசுகளையும் கொடுத்து, நீ ஊருக்கு போ, ஊருக்கு போக உங்களுடைய நிலத்தை மீட்டு அந்த ஊர்ல இருக்க ஜனங்களை போறான், நீங்க சுரங்கத்துல வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வரோம், எல்லாருக்கும் நாங்க டெய்லி சம்பளம் கொடுப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், அவங்க நிலத்தை அவங்க மூட்டுக்கலான்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு இவரும் அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு குதிரையில அந்த சேரிக்கு வர்றாரு. அந்த மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்படுறாங்க. நான் போய் கண்டுபிடிச்சதால எனக்கு பெருமை சேர்த்துக்கிறேன் வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிலத்தை மூட்டுறாரு. ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிடுறாரு, வாங்க போய் அந்த தங்க சுரங்கம் எடுக்க ஆரம்பிச்சோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அவங்க போறதுக்குள்ள அந்த வெள்ளக்கார ஆட்கள் என்ன பண்றாங்க, ராணுவத்தை கொண்டு நிப்பாட்டி இந்த இடம் முழுக்க எங்களுக்கு சொந்தம், நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமையா எடுத்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு
இதனால எல்லாரும் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. சிக்கல்ல மாட்டினா அந்த தங்கத்தை எடுக்க போறது அந்த தங்கத்தை பாதுகாப்பதாக ஒரு அமானுஷ்யமான ஆவியாக ஒரு ஆளை மாட்டாங்க. அதுதான் மாளவிகா மோகன். அவங்க பேய் மாதிரி எல்லாரையும் மிரட்டுறாங்க. அது உள்ளே வரவிடாம பண்றாங்க. இந்த தங்கத்தை எடுக்க விடாம பண்றாங்க. நிறைய பாம்புகள் எல்லாரையும் கொத்துற மாதிரி. இதுல வெள்ளக்காரர் மொத்த பேர் அப்படியே காயம் செத்து போறாங்க. விக்ரம் அவருடைய ஆட்கள் மட்டும் அந்த தங்க விகிதத்தை கண்டுபிடிச்சு இதுதான் தங்க விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சந்தோஷமா வெளியில வராங்க. அப்ப வெள்ளக்கார கூட்டம் இன்னொரு கூட்டம் வருது. அவங்களால அந்த தங்க சோழத்துக்கு போக முடியாது. அதை இப்ப தடுத்து நிறுத்துற மாதிரி கதையை முடிக்கிறார். இதனுடைய உண்மையான சம்பவம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயலை கண்டுபிடிச்சு அதை அந்த சுரங்கத்தை உருவாக்குறதுக்காக அந்த சரௌண்டிங்ல இருந்து கீழ்ஜாதி மக்களை கொண்டு போயிருக்காங்க. அந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சவங்களையும் அந்த தங்க சுரங்கத்தை உருவாக்குனவங்களையும் இவங்க போட்டோவில் காட்டுறாங்க. இவங்க தான் போனாங்க, இவங்க தான் செஞ்சாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை தான் இந்த படத்துல சொல்லப்படுகிறது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை கதையை சொல்லி இயக்கியது. இந்த படம் முழுக்க ஒரு கற்பனையாவே போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு அமானுஷ்யமான பேய் அந்த தங்க சுரங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இவர் எழுத்தறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண இடத்துல இருக்கிற ஒரு வெள்ளக்காரன் பேசுற இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பதில். அது எப்படி சொல்ல வராதுன்னு தெரியல. அடுத்து அந்த சுரங்கத்துக்குள்ள போனாக்கா இந்த சுரங்கத்துல செத்து போனோம்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் செத்து போயிட்டாரு. சரித்திரங்கள் எல்லாம் சொல்றாரு. அவர் இப்ப எழுத படிக்க தெரியாதவராகவும் ஒரு சாதாரண ஒரு சேரியில வாழ்றவரும் காட்சிட்டு சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆளாகவும் ஆங்கிலேயர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலான ஒரு இங்கிலீஷ் இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் பதில் சொல்ற மாதிரியும் இவருடைய கதாபாத்திரத்தை உண்மை. இதெல்லாம் சில சில விஷயங்களாக இருந்தாலும் படம் ஆரம்பத்திலிருந்து ஒரு தங்கச் சுரங்கத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதாலும் விக்ரமின் சிறப்பான நடிப்பு, பார்வதியின் சிறப்பான நடிப்பு, பசுபதியின் சிறப்பான நடிப்பு நம்மை சோர்வடைய செய்யாமல் அழைத்து கொடுத்திருந்தது. தங்களால் மிக சிறப்பான ஒரு கதையாக உருவாக்கி தங்கம் சுரங்கம் உருவான விதத்தை காட்டியிருக்கும் இந்த படம் நாம் அனைவரும் திரையரங்கில் சென்று பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆகவே எல்லோரும் திரையரங்கிற்கு சென்று இந்த படத்தை பார்த்து ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.